நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரரை நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன். கடந்த 2 மாதங்களாக பல விதங்களிலும் உங்களுக்கு நெருக்கம். ஐயோ ஆண்டவர், என் நெருக்கத்தை மாற்ற மாட்டாரா? என் ஊழியத்தில் ஒரு விடிவு வராதா? புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேணும் என்று தவித்து வந்திருக்கிற அன்பு ஊழியக்காரருக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். அப்படிப்பட்ட நீங்க வந்திருந்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களாக நீங்கள் செய்கின்ற ஊழியங்களிலே ஒரு நெருக்கடி, இன்று இரவு அந்த சிறை இருப்பை தேவன் மாற்றுவதாக எனக்கு சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர் வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க மேடைக்கு வரலாம். அப்படிப்பட்ட வந்திருந்தீங்கன்னா நீங்க மேடைக்கு வரலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த அன்பு சகோதரனை தான் செய்திக்கு பின்பாக நான் ஜெபித்த பொழுது ஊழியம் செய்கிற ஒரு அன்பு சகோதரர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு பல நெருக்கங்கள் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் இவருக்காக பரிசுத்த அபிஷேகத்துக்காக வந்து நின்றார். அவர் இருதயம் உடைக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். கர்த்தர் சொன்னார், மேடையில் அழைத்து இந்த மனிதனை ஆசீர்வதி, இதுவரை இல்லாத புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். எனவே தான் மேடையில் இவரை அழைத்தேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பு சகோதரரே, கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் வாயை திறக்கும் பொழுது வார்த்தைகள் அக்னியாய் புறப்பட்டு வரும். தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் பாத்திரமாய் நான் மாற்றுவேன். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை நட்டிருக்கிறேன். நீ எப்பொழுதும் கனி கொடுப்பாய். அநேகர் உன்னிடத்தில் வந்து புசிப்பார்கள், திருப்தி அடைவார்கள். விசேஷித்த 2 வல்லமையினாலும் வரங்களால் உன்னை நிரப்புகிறேன். இந்த நாளிலிருந்து அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். புதிய அபிஷேகத்தை உனக்கு தருகிறேன். செபிக்கும் பொழுது ஜனங்கள் விடுதலை ஆவார்கள், என் நாமம் மகிமைப்படும் என்று சேனைகளுடைய கர்த்தர் எனக்கு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பு பிரதர், உங்களோட பேர் என்ன பிரதர்? ஆனந்த் ஜெபராஜ். ஆனந்த் ஜெபராஜ். அன்பு சகோதரரை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். எனவேதான் அழைத்தார். இன்று புதிய காரியத்தை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. God bless you brother. நீங்க போகலாம்.